சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று நினைக்காதே. சிலர் என்னத்தான் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் செய்வதை செய்வார்கள், அவர்கள் நினைப்பதுதான் செய்வார்கள். அதனால் அவர்களை பற்றி இவர்களை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உன்னை புரிந்து கொள்ள நீ இருக்கிறாய். உன் வாழ்வில் எது நல்லது எது கெட்டது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய்? உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்களை உன்னை புரிந்து கொள்ளாத பொழுது வெளியில் உன்னை பார்ப்பவர்கள் எப்படி உன்னை புரிந்து கொள்வார்கள்? சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் அமைதியாக கேட்கிறாய். ஆனால் இன்று வரை உனக்கு அமைதி தரவில்லை. நீயும் போராடிவிட்டாய். உன் வாழ்க்கைக்கு இது முக்கியமான ஒரு கட்டம் என்றும் சொல்லிவிட்டாய். ஆனால் எதை பற்றியும் காதில் வாங்காமல் அவரவர்கள் வேலையை கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்களே, அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே. காலமும் நேரமும் கைகூடும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்வே பல விஷயங்களை சாதிப்பாய். வாழ்க்கையே புரட்டி போடும் அளவுக்கு பல சுதந்திரமான நிகழ்வுகள் உனக்கு வரும். நீ கவலைப்படாதே. கவலைப்பட்டு உன் உடம்பை தான் நீ கெடுத்து கொள்கிறாய். மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பதை விட்டுவிட்டு குடும்பத்தில் உள்ளவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தென்று குடும்பத்தில் இருப்பவர்கள் தானே முதலில் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் யார் நம்மை புரிந்து கொள்வார்? அதனால் கவலைப்படாதே. எதுவாக இருந்தாலும் சண்டை போட்டு ஆர்ப்பாட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் போராடி செய்யாமல் அமைதியாக இருந்து ஜெயிக்கப்பார். அமைதியாக இருந்தால் எல்லாம் தானாகவே நடக்க ஆரம்பித்துவிடும். நீ நினைக்கிறாய் சத்தம் போட்டு சண்டை போட்டால்தான் எல்லோரும் நம்மை புரிந்து கொள்வார்கள், நம் கையில் செய்ய விடுவார்கள் என்று. அப்படியெல்லாம் நினைக்காதே. சத்தம் போடாமல் அமைதியாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் எல்லோருடைய கவனமும் உன் மீது திரும்பும். உன்னுடைய மனதையும் புரிந்து கொள்வார்கள். சண்டை போடுவதனால் நம் பெயர் கெட்ட பெயராக மட்டும்தான் ஆகுமே தவிர, இப்படி அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் சாதிக்கும் வழியை காலங்கள் உன்னை கைவிடுவது இல்லை. நீதான் தவறாக நினைக்கிறாய். காலங்கள் ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விடாது. உன்னுடைய இயக்கங்களை குறைத்து உன்னுடைய சந்தோஷங்களை அதிகரித்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவே இங்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன். நீ எந்நாளும் அமைதியாக இருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம். பொறுத்திருந்து இப்பூமியை ஆள பழகு. அவசரப்பட்டு எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விட்டு விடாதே. உன்னுடைய இயக்கத்திற்கும் கவலைக்கும் நானே ஒரு தீர்வை சொல்கின்றேன். உன்னுடைய அனைத்து விஷயத்திற்கும் என்னிடமிருந்து பதில் கிடைக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.